தாழ்த்து ஜெபிக்கிறோம்பா. நீர் மட்டும் மைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே, எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லோரும் உட்காருவோம். அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் வந்து நெருங்கி வந்து உட்காருங்க. அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. நம்ம பாடின உள்ளமெல்லாம் உருகுதையா அவருடைய அன்பை நாம் தியானித்து வருகிறோம். அல்லேலூயா. எபேசியர் புஸ்தகத்தில் அவருடைய அன்பை நாம் தியானித்து வருகிறோம். எபேசியர் புஸ்தகம் எடுத்துட்டீங்களா? அல்லேலூயா. எபேசியர் புஸ்தகம். ஆமென், அல்லேலூயா. அதில் வந்து நம்ம அவர் உன்னதத்தில் நம்ம ஏற்றி வைத்த அன்பு. அல்லேலூயா. எங்கே நம்மளை வச்சிருக்காரு? உன்னதத்தில் அவர் நம்மளை மேலே தூக்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த அன்பை நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எபேசியர் 2:7 நாம் பார்க்கிறோம். உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரம் செய்தார். உட்கார எதுக்காக நமக்கு செய்தார்? உட்கார எதுக்காக செஞ்சார்? அதாவது உட்கார நம்ம சீட்டில் உட்காரல, நமக்கு ஒரு நல்ல வெளியேற்பட்ட பொசிஷனான ஒரு சீட்டை நம்ம கொடுத்துருக்காரு. இப்போ கலெக்டர் சேரில் உட்கார்ந்து அவர் கலெக்டர், அவர் இந்த மாவட்டத்துக்கு என்ன செய்யலாம்? ஆட்சியாளர். அல்லேலூயா. அதே போல் எஸ்பி ஒரு சீட்டில் உட்கார்றாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? அந்த பகுதி, அந்த எல்லா துறைகளுக்கும் அவங்க ஆளுக்கு செய்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ மந்திரி தன்னுடைய சீட்டில் உட்காராரு. அவரும் என்ன செய்கிறாரு? எல்லா சீட்லேயும் உட்காந்து எல்லா துறைத்தனங்கள் அவரு கூட ஆளுகைகள். அல்லேலூயா. ஆனால் நமக்கு எங்கே உட்கார வச்சிருக்காரு? உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார வச்சிட்டார். அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டு நடி சொல்றோம். அல்லேலூயா. உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரம் செய்தார். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? பாவத்தில் இருந்தோம், மரிச்சோர்களாக இருந்தோம், தீமையில் இருந்தோம், தேவனுக்கு எதிரடியாக இருந்தோம், தேவன் அற்றவர்களாக இருந்தோம். ஆனால் நம்மளை எங்கே கொண்டு போய் வச்சுட்டார்? நம்மளை அவர் வந்து நமக்காக மரித்து நம்மளை கழுவி அவர் மேலான ஒரு இடத்துல கொண்டு வச்சுட்டார். அல்லேலூயா. புரியுது அவங்களுக்கு? மேலான இடத்துல கொண்டு போய் வச்சுட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மளை நீதிமான் என்ற லிஸ்ட்டில் சேர்த்துட்டார். நம்மளை ஒரு பரிசுத்தவான் என்கிற லிஸ்ட்டில் சேர்த்துட்டார். அல்லேலூயா. அதான் நம்ம ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எதுக்காக அப்படி நமக்கு அதிகாரங்கள் உண்டு. நம்ம ஜெபிக்கும் பொழுது வானம் நமக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் என்னென்ன காரியங்கள் சக்ஸஸ் பண்ணணுமோ அதெல்லாம் வெற்றியாக நமக்கு செய்து முடிப்பார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எல்லாவற்றையும் நமக்கு சாதகமாக்கி கொடுப்பார். நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீக்குவார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சொல்றாரு பாருங்க, 10ஆம் வசனம் ஒரு முறை என்னெனில் நற்கிரியை செய்கிறதற்கு. அல்லேலூயா. இவ்வளவு பிரோஜனத்தை நம்ம அனுபவிச்சுட்டு நம்ம மட்டும் பிரோஜனமாக இருக்கக்கூடாது என்கிறத சொல்றார். அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தியை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? அவங்க வந்து சாதாரண ஒரு அடிமை பெண்ணாக சிறைப்பிடித்து வந்தவங்க அங்கே சீரியா தேசத்தில். அல்லேலூயா. ஆனால் அந்த சூசான் அரண்மனையில் அவங்க ராணியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அடிமையாக வந்தவள், கைதியாக வந்தவள், ஒரு இன்னொரு தேசத்துக்கு அடிமையாக வரவழைக்கப்பட்டு அங்கே அடிமை போல இருந்தவள். அவளை ராஜா மனைவியாக்கி ராஜாத்தியா மாற்றி அந்த 120 நாடுகளுக்கு ராணி ஆக்கிட்டார். கடவுளுடைய கிருபையினால், கண்களினால். அல்லேலூயா. அப்போ மொர்தெகாய் வந்து சொல்கிறான், திடீர்னு நம்முடைய ஜனத்துக்கு அழிவு வந்துருச்சு, ஆனால் நீ சும்மா இருக்கக்கூடாது. நீ இந்த ராஜாத்தியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை நோக்கம் இந்த யூத ஜனத்தை, இந்த தேவ ஜனங்களை மீட்டெடுக்கிறதுக்காக தான் இந்த அழிவு, இந்த திடீர்னு வந்திருக்க இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான், ராஜாவினிடத்தில் நீ போய் பேசுவதற்காகத்தான் உன்னை ஆண்டவர் என்ன செய்தார்? இந்த மேன்மையான பதவியை கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா என்று சொன்னான். அவ சொன்னா, இல்லை நான் ராஜா கூப்பிடாமல் போக முடியாது, இல்லை உயிரே போயிடும் சொல்லலாம் சொன்னான். ஆனாலும் இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் வேறு இடத்திலிருந்து ரட்சிப்பருன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்பொழுது நீயும் அழிக்கப்பட்டு போவான்னு சொன்னார். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவர் நம்மளை உன்னதத்தில் நம்மளை உட்கார வச்சிருக்காரு. ஆனால் நம்ம இந்த காலத்தில் மற்றவர்களுக்கு நம்ம சுவிசேஷத்தினால உதவி செய்யணும். மற்றவர்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன். மற்றவங்களுக்கு நம்ம பார்க்குறவங்க யார் அவங்களுக்கெல்லாம் உதவி என்ன செய்யணும்? பெரிய உதவி, வாழ்க்கையில் பெரிய உதவி என்னென்னா அவங்களுக்கு இயேசுவை காட்டி கொடுப்பது, இயேசுவை அவங்க ஏற்றுக்கொள்ள வைப்பது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2வது உதவி, நம்ம சரீர பிரகாரமான சின்ன சின்ன ஹெல்ப்புகள். ஒருத்தர் ஆறுதலாக வசனங்கள் சொல்லலாம், ஆறுதல் படுத்தலாம் துயரமற்றவர்களுக்கு, அது ஒரு உதவி. நம்மளால் முடிஞ்ச ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், பிறருக்கு உதவி செய்யலாம். அல்லேலூயா. மற்றவங்க படிக்க முடியாதவர்களுக்கு படிப்பு சொல்லி தர்றது, ஒரு ஸ்கூல் கட்டி கொடுக்க, ஸ்கூலுக்கு உதவி செய்கிறது, ஃபீஸ் கட்ட உதவி செய்வது, மற்றபடி மேலான ஒருத்தருடைய வாழ்க்கையை தூக்கி எடுப்பது, இப்படி நிறைய உதவிகள் இருக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம கிறிஸ்துவ சமுதாயத்தில் அந்த காலத்திலேருந்து வந்தவங்க ஸ்தோத்திரம். இப்போ
பெர்னட் பிளஸிங் சொல்லி ஒரு ஊழியக்காரர் இருக்கார். அவர் வந்து அவங்க அம்மா வந்து ஒரு விபச்சாரி. அவரே சொல்கிறார், எங்கள் அம்மா ஒரு விபச்சாரி, எங்கள் அப்பா கைவிடப்பட்டு போயிட்டாங்க, அவங்க வீட்டில் 8 பிள்ளைகள் 8-9 பிள்ளைகள், ஆனால் ஒரு 4 பிள்ளைகள் கிட்டே இறந்துட்டாங்க. ஆனால் இவர் வந்து வாழைப்பழத்தோடு சாப்பிடுவாராம். அவருக்கு சாப்பாடு கிடைக்காதான். அம்மாவுக்கு வீடு கிடையாதான், அங்கங்கே வீடுகள் போயிடுவாங்களாம். ஆமாம், அப்படிப்பட்ட இடம் இவரே அடித்து விரட்டி விட்டாங்களாம். உங்கள் அம்மாவுக்கு தான் உனக்கு இடம் கொடுக்கணும் விரட்டி விட்டாங்க. அவர் ரோட்லலாம் வாழைப்பழத்தோலை பிறக்கி தின்னு பசியாத்தான். அப்படிப்பட்டவர் திடீர்னு ரட்சிக்கப்பட்டார். எப்படியோ ஆண்டவருக்குறதுனால அவர் கைகளெல்லாம் ஊனமாயிடுச்சு, ஸ்ட்ரோக் மாதிரி வந்துருச்சு. அந்த நிலையிலையும் போய் ரட்சிக்கப்பட்டு அவங்க அம்மா இருக்கிற அந்த நாய் தங்குற ரூமில் தான் அவங்க தங்குனாங்களாம். அதுலேயும் அந்த பெரிய அந்த ஆப்பிரிக்கனில் நாட்டு மனிதன் அப்படிப்பட்ட குடும்பப்படுத்த அவங்க அம்மாவையும் குடும்பப்படுத்தோன்னா இவரும் அந்த புல்லை வெட்டிக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாராம். அதிலே படித்தாராம். ஸ்கூலுக்கெலாம் போனது கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஒரு 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 வாலிபன் ஆன பிறகு ஏசு வெற்றுக்கொண்டு போய் ஒரு ஸ்கூலில் காலேஜில் சேர்க்கப்பட்டு படித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 7000 பிள்ளைகளுக்கு ஒரு கல்வி நிறுவனம் நிறுவி படிப்பு மட்டும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அல்லேலூயா. அவர் ஊர் போய் தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு, சுவிசேஷம் சொல்வார். நம்ம இந்திய தேசத்துக்கு எத்தனை தடவை வந்திருக்காரு, சென்னைக்குள்ள எத்தனை தடவை வந்திருக்காரு. அல்லேலூயா. அவர் சொல்ல, எனக்கு கிடைக்கிற பணத்தெல்லாம் நான் அப்படியே அனுப்பி பள்ளிகளை இங்கே நான் வச்சிருக்கிற அந்த 7000 பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூலுக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அவங்க அம்மாவையும் ஒரு டீச்சர் ஆக்கிட்டாராங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவங்க அம்மா பொறுப்பாளியாக அங்கே இருக்காங்க. அல்லேலூயா. இப்படி நிறைய சாட்சிகள் நம்ம வந்து இப்படி ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் நம்ம எண்ணணும். அல்லேலூயா. நம்ம என்ன நற்கிரியைகள் செய்யணும், அதுக்கு ஒரு பிளானிங் பண்ணி வச்சிருக்காராம். நம்ம தேவனுடைய திட்டம், நம்முடைய தேவனுடைய திட்டத்தில் நம்ம இருக்கணும். அல்லேலூயா. நம்ம திட்டம் என்ன, நமக்கு வர ஒரு 20,000 குடும்பத்தை ஓட்டுறது நம்முடைய திட்டம் இருக்கலாம். ஆனாலும் ஸ்தோத்திரம், நமக்கு எப்படி செலவழித்தாலும் நமக்கு கொஞ்சம் தான் ஆகும். ஆனால் நம்முடைய எண்ணங்கள் என்ன செய்யணும், நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். மற்ற எத்தனையோ பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஒரு உதவி செய்யணும். படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு படிப்புக்காக, அப்புறம் மருத்துவமனை, இந்த மாதிரி தேசத்துலேருந்து நிறைய மிஷனரிகள் கட்டினாங்க, நிறையா டியூஷன் சென்டரு. அல்லேலூயா. அப்புறம் மெடிக்கல் சென்டரு அவ்வளோ வச்சு நிறைய உதவிகள்லாம் செஞ்சாங்க. அல்லேலூயா. நம்மளால் இப்போ நம்ம பெரிய உதவி செய்யப்பட்டாலும் நம்ம மனசில் நினைக்கிறோம், ஆண்டவரே நீ என்னை எதற்காக படைச்சிருக்கு, நற்கிரியை நான் ஏதாவது செய்யணும்பா இந்த மக்களுக்கு, நல்லது கிரியைகள். அல்லேலூயா. நற்கிரிகள் செஞ்சு அநேக மக்களை நம்ம என்ன செய்யலாம், ஆண்டவர் பக்கம் கொண்டு வரலாம். அல்லேலூயா. அதுக்காக ஒரு பிளானிங் பண்ணி வச்சிருக்காரு ஆண்டவர். நமக்கு ஒரு திட்டங்கள் உண்டு பண்ணி வச்சிருக்காரு. இப்போ நம்ம குடும்பத்தையே நடத்த முடியாமல் இருக்கும். அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கே நாங்கள் ஃபீஸ் கட்ட முடியலைங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். என் பிள்ளைக்கே நான் ஃபீஸ் கட்ட முடியல, படிக்க வைக்க முடியலன்னு இருப்போம். ஆனால் நம்ம என்னைக்கு மற்ற பிள்ளைகளுக்கு நம்ம ஃபீஸ் கட்டணும் நம்ம நினைக்கிறோமோ, நினைப்பாது வரணும். அல்லேலூயா. அந்த நம்ம நினைப்பு வருதோ அன்னைக்கு நம்ம பிள்ளைகளுடைய ஃபீஸ் கட்டுறதுக்கு கடவுள் உதவி செய்வார். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு நம்ம என்ன செய்யும், கொடுக்கும்படி கடவுள் நமக்கு ஆண்டவர் அருள் செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய சுயநலத்துக்குள் நம்ம போகிறோமோ அன்னைக்கு இருக்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு போயிட்டே இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம மேலான சிந்தையை நோக்கி, ஆண்டவரே நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், நான் ஒரு சபையை கட்டணும், ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டணும், ஆண்டவருடைய ஊழியக்காரங்களுக்கு நான் உதவி செய்யணும், ஊழியக்கார பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்யணும், ஃபீஸ் கட்டுவதற்கு உதவி செய்யணும், இப்படி என்ன செய்யணும், நான் முயற்சி பண்ணணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் வந்து நம்மளை பிளஸ் பண்ணுவார். அல்லேலூயா. இஸ்ரவேல் நாடு உலகத்தில் வல்லரசு நாடு, அதில் ஒரு பகுதி அவங்க தசம்பம் எடுத்து வச்சுருவாங்க, ஒரு பகுதி நற்கிரியைகளுக்கு, நல்ல கிரியை, அதாவது தான தர்ம நற்கிரியைகளுக்கு 1% எடுத்து வச்சுருவாங்க. அல்லேலூயா. 6% அவங்க குடும்பத்துக்கு வச்சுக்கிடுவாங்க, 1.5% தன்னுடைய சேமிப்பாக வச்சுக்கிடுவாங்க, 1/2% ஒரு 1% என்ன செய்வாங்க, சேமிப்பாக கூட வச்சுக்கிடுவாங்க, ஒரு 1/2% இன்னும் இந்த மெடிக்கல் செலவு இதெல்லாம் மற்ற காரியங்கள் வச்சுக்கிடுவாங்க. அல்லேலூயா. இப்படி திட்டம் போட்டு அவங்க செலவழிப்பாங்க. அல்லேலூயா. நமக்கு என்ன செய்யணும், திட்டம்லாம் போயிடும் நமக்கு. அல்லேலூயா. அப்போ நம்ம இப்படி ஆண்டவருக்கென்று நம்ம காரியங்கள் நம்ம செய்யலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நம்ம வாழ்க்கையில் தேவன் ஒரு அற்புதமான நற்கிரியைகள் செய்கிறதுக்காக அவர் ஒரு பிளானிங் பண்ணி வச்சுக்கிறார். நம்மளால் இந்த பூமியில் என்னென்ன நல்ல காரியங்கள்லாம் செய்து அவருடைய புகழ்ச்சிக்காக நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த 10ஆம் வசனம் சொல்லி, ஏனெனில் நற்கிரியை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம்.
அவைகள் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை முன்னதாகவே அவர் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு சொல்றாரு. பிளானிங். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிளான்ல நீங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்க அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே எனக்கு என்னென்ன பிளான் வச்சிருக்கீங்கப்பா, நான் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க அவருடைய பிளானா இருக்கிறீங்க. அல்லேலூயா, அவர் கையில வச்சிருக்கிற ஒரு பிளான். அல்லேலூயா, நீங்க ஒரு பிளான் போட்டுக்கிட்டல, நான் இப்போ இந்த வீடு கட்டுறதுக்கு நான் ஒரு பிளானை போகிறேன் வச்சுக்கிடுவோம், அது நல்லா இருக்காது. இப்போ இன்ஜினியர்கிட்ட கொடுக்கணும், இன்ஜினியர் நல்லா அழகழகாக டிசைன் போடுவாங்க. அல்லேலூயா, நான் படித்தது வேறு, அவங்க இன்ஜினியருக்குன்னு படிச்சது. அப்போ ஆண்டவர் நம்மளை குறித்து நிறைய நல்ல பிளான் போட்டு வச்சுருக்காரு நமக்கு. அல்லேலூயா, அந்த பிளானில் நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் உங்கள் பிளான் படி நடத்துங்கப்பா, அப்போ அவருடைய பிளான் படி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை குறித்து திட்டம் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த திட்டத்தில் நடக்கணும், அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா, சரி, ஸ்தோத்திரம். அப்படி சொல்றாரு. சரி, இப்போ 12ஆம் வசனத்தை வரும்போது பாருங்க. அதை சொல்ல, காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் புறம்பானவர்களும் வாக்குத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அக்காலத்திலே என்னன்னா கிறிஸ்துவை சேராதவர்களாக இருந்தீங்க. கிறிஸ்துவை இப்போ நம்ம பூர்வீகமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்தோமா? சிலர் கிறிஸ்டின்லேருந்து ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, கிறிஸ்துவை ஆனால் ரட்சிக்கப்படாமல் வாழ்ந்திருப்போம். கிறிஸ்துவை சேராதவர்களாம், கிறிஸ்துவுடையவர்கள் கிறிஸ்துவை சேராமலே வாழ்ந்திருப்பாங்க. பேர் கிறிஸ்டினாக இருப்பாங்க, ஆனால் கிறிஸ்துவை சேராதவர்கள். இன்னொன்று, இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருப்பாங்க. புறம்பானவராக இஸ்ரவேல் என்கிற ஒரு காணியாட்சி, ஆண்டவருடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணி இஸ்ரவேல் நாடு, அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த நாடு இருக்கு பார்த்தீங்களா, அதான் அவங்க தான் யூத மக்கள், அவங்க தான் கடவுளுடைய மக்கள் எனப்பட்டாங்க. நம்மளாம் புறஜாதியர்கள், நம்முடைய அம்மா அப்பா இவங்களாம் புறஜாதி மார்க்கம். நம்மளாம் என்ன செய்யப்படுற, மரத்தையும் கல்லையும் மண்ணையும் மற்றும் செடி கொடிகளையும் சூரியனையும் இப்படி வணங்கிக்கிட்டு இருந்தோம். இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் புறஜாதிகளாக நம்ம இருந்தோம். நமக்கு தெரியல மெய் கடவுள் யாருன்னு தெரியல, நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் உண்மையான தெய்வத்தை ஆராதித்த மக்கள் யூதர்கள், அவங்க தான். அல்லேலூயா, அவங்க வழியில தான் இயேசு வராரு. அந்த யூத ஜனங்கள் பரிசுத்தமானவர்கள், பரிசுத்தமாய் தெரிந்தெடுத்தார். அந்த யூத ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்கள். அந்த ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள், கடவுளுடைய நேரடி ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். அல்லேலூயா, அந்த ஜனத்துக்கு நம்ம புறம்பாய் இருந்தோமா? அப்படிப்பட்டவரா நம்ம இல்லை. புரியுதா உங்களுக்கு? நம்ம அந்நியராக இருந்தோம். ரொம்ப விசேஷமாக எடுத்துட்டீங்கன்னா, இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்கள் பிள்ளைக்கு பரிசுத்தமாகுது. ஆனால் நீங்கள் இப்போ எங்கேருந்து வந்தீங்க? உங்கள் அம்மா அப்பா ரட்சிக்கப்படாமல் இருக்கும் பொழுது நீங்கள் மட்டும் ரட்சிக்கப்பட்டு வந்தீங்க. அது ஒரு பெரிய கிருபை. அல்லேலூயா. அதே போல் யூதர்கள், அவங்க தான் ஒரிஜினல் கடவுளுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அந்த டீச்சர் கூட சொன்னாங்களே, ஒரிஜினல் நாட்டு ஒளிவு மரம் அவங்க. நம்ம காட்டு ஒளிவு மரம் நம்மளை என்ன செய்றாரு? அவங்களோடு கூட சேர்க்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். இந்த சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதான் சொல்றாரு, காணியாட்சிக்கு, இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பே இருந்தீர்கள். புறம்பேனா வெளியில் இருந்தீங்க. அல்லேலூயா. அப்போ சொல்றாரு, உடன்படிக்கைகளுக்கு அந்நியராக இருந்தீங்க. உடன்படிக்கை யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? அவர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு. அதான் ரோமரில் சொல்லும் பொழுது பவுல் சொல்வார், இஸ்ரவேலர், ரோமர் 10ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்து பாருங்களேன். ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தை சொல்றது, நாம் 3ஆம் வசனம், மாம்சத்தின்படி நினைத்தாராகிய சகோதரருக்கு பதிலாக நானே சபிக்கப்பட்டோம், கிறிஸ்துவை விட்டு சபிக்கின்ற என்னுவே. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கையும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனைகளும் வாக்குத்தத்தங்களும் அவருடையவைகளை, எல்லாமே அவர்களுடைய பிதாக்கள், அவர்களுடையவர்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவரெல்லாம் யாருடையவர்கள்? அவர்களுடையவர்கள், இஸ்ரவேலருடைய. புரியுதா உங்களுக்கு? அவங்களுக்கு தான் வாக்குத்தத்தம். அப்புறம் பாருங்க, கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்தின் மேலான தேவன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள், இப்படிப்பட்ட கனமுள்ள அந்த சந்ததி. அல்லேலூயா. இந்த சந்ததியை என்ன செய்யறார்னா, நம்மளோடு ஆண்டவர் இணைக்கிறார். அந்த உடன்படிக்கை அவர்களுடையது. உடன்படிக்கைன்னு என்னது? இப்போ கணவன் மனைவி உடன்படிக்கை பண்றாங்க, அப்புறம் உடன்படிக்கை பண்ணிட்டா மாறக்கூடாது. அந்த உடன்படிக்கையான ஜனங்கள், கடவுள் அவங்களோடு, அந்த ஜனத்தோட
உடன்படிக்கை பண்ணியிருக்கேன், நான் உங்களை கைவிட மாட்டேன், அல்லேலூயா, இந்த சந்ததியை நான் கைவிட மாட்டேன்னு சொல்லி உடன்படிக்கை, நீங்கள் என்ன தேவனால் என்ன ரட்சிக்கப்பட்ட ஜனம் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆனால் அந்த உடன்படிக்கை ஜனத்தோடு நம்மளையும் சேர்க்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அடுத்து பாருங்க, நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமா. நம்பிக்கையே இல்லாம இருந்தீங்க, இப்ப நம்பிக்கை உள்ள ஜனங்களா மாறிட்டீங்க. அல்லேலூயா. இப்படி அப்படி கொண்டு வர்றாரு. இப்படி எதுக்கு இதுக்கெல்லாம் அவர் செய்யறதுக்கு சும்மா செய்ய முடியாது. புரியுதா உங்களுக்கு? அது இப்படிலாம் நம்மளை அந்த ஜனத்தோட சேர்க்கிறதுக்கு அதை குறித்து 3ஆம் வசனத்தில் சொல்றாரு, எபேசியர் 3:3 அது சொல்றாரு, ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களும் கிறிஸ்துவுக்குள் பண்ணின வாக்குத்தத்துடன் பங்காளியுமா இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. நமக்கு நம்ம புறஜாதியாரெல்லாம் இருந்தாலும் நம்ம அவர்களோடு ஒன்றாவதற்கு அதற்காக என்ன செய்யார்? இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க தம்பி, கொஞ்சம் மீசி குறைச்சு அவர் சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். இருதிரத்தாரை இப்படி எனில் 13 வசனம் 2:13 எபேசியர் 2 முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் ரத்தத்தினாலே சபையுமானீர்கள். அல்லேலூயா. இந்த எபேசியர் நிறுவனத்தை நீங்க புரிஞ்சுக்கிடணும். அல்லேலூயா. எப்படின்னா, முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சபையுமாயிட்டீங்க. அவர் பக்கத்தில் வந்துட்டீங்க, கிறிஸ்துவின் பக்கத்தில் வந்துட்டு வச்சிருவோம். எப்படினில் அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி. இப்ப இருதிரத்தார்னா யாரு? இருதிரத்தார்னா யாரு? இஸ்ரவேல் ஜனங்களும் நம்மையும், அந்த உடன்படிக்கையான ஜனங்களையும் நம்மையும் ஒன்று ஒன்று இணைக்கிறார். இருதிரத்தாரை ஒன்றாக்கி. அல்லேலூயா. பகையாக நின்ற பிரிவினையாக நடுச்சுவரை தகர்த்து என்ன செய்றாரு? பகையாக ஒரு சுவர் நின்றுச்சு. இப்போ இஸ்ரவேலினுடைய ஆலயத்துக்குள் நம்ம போக முடியாது. பாளையம் ஒன்று இருக்கு, வெளியில போகலாம், ஆனால் உள்ளே போக முடியாது. ஆனால் அவங்க தான் அந்த பாளையத்துக்குள்ள ஒரு முக்கியமான போக முடியும். இப்போ நம்மளை ஒன்றாக்கி நம்ம எல்லாரும் அவர்களோடு சேர்ந்து நம்ம ஆண்டவரோட பிதாவினிடத்தில் போகக்கூடிய பாக்கியம். நம்ம யாவேன்னு கூப்பிட முடியாது. புரியுதா உங்களுக்கு? நம்ம கடவுளுக்கு சொந்தமானவர் அல்ல. ஆனால் இப்பொழுது அவர் வந்து சிலுவையில் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்காக மட்டும் இயேசு ரத்தம் சிந்தல, இந்த புறஜாதியான நம்மையும் இஸ்ரவேலராகிய அவர்களை ஒன்றாக சேர்ப்பதற்கு, புரியுதா உங்களுக்கு? ஒன்றாக சேர்ப்பதற்கு அவர் ரத்தம் சிந்தன. தடுப்பு சுவராக இருந்த அந்த பகையை தேவன் தகர்த்து. அல்லேலூயா. இப்ப ஏன் பகைன்னு சொல்றாரு? நம்ம மேல அவர் பகையாயும் அவர்கள் மேல இரக்கமாயும் இருந்தார். ஏன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கீழ்ப்படிஞ்சாங்க, முன்னோர்கள் கீழ்ப்படிஞ்சாங்க, பிதாக்கள் கீழ்ப்படிஞ்சாங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு. ஆனா நம்ம சந்ததியார், நம்முடைய குடும்பத்தார் கீழ்ப்படியில, பகை இருந்துச்சு. ஆனா இயேசு வந்ததுனால அந்த பகை முறிக்கப்பட்டு திரும்பமா ஒன்றாக்குறாரு. அல்லேலூயா. இப்ப சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்திலே ஒழித்து, இப்ப இந்த நியாயப்பிரமாணம் எங்க கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேலருக்கு. இப்படி நடந்தா இப்படி கடவுள்கிட்ட போகலாம் அப்படின்னு இருந்துச்சு. நம்ம அதன்படி போக முடியாது. இஸ்ரவேலரே நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்பட முடியாது. அதையெல்லாம் தகர்த்து, அல்லேலூயா, நம்ம என்ன செய்றாரு? ஒழித்து இருதிரத்தாரையும். இருதிரத்தார்னா என்னது? இஸ்ரவேலர், புறஜாதியார். புறஜாதியார் நம்மை என்ன செய்றாரு? ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து. அல்லேலூயா. இப்ப இயேசு அவர்களுக்குள்ளும் வரணும், யூதர்களுக்கும் வந்து அவர்களும் புதுசா அந்த இயேசு மூலமா பிதாவினிடத்தில் சேர்றாங்க. நம்மளையும் இயேசு மூலமா புதா சேர்றதுக்காங்க. அல்லேலூயா. இப்படி சமாதானம் பண்ணினார். அல்லேலூயா. இப்ப நமக்கும் அவர்களுக்கும் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தினார். அல்ல, இப்ப தேவனுக்கும் நமக்கும் ஒரு சமாதானம், இப்ப புறஜாதியாரே நமக்கும் இஸ்ரவேலருக்கும் ஒரு சமாதானம். அல்லேலூயா. ஒரே குடும்பத்தாராக்குறார். அல்லேலூயா. இப்ப ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் முடிக்கிறாங்க, ஒரே குடும்பம் மாறிடுறாங்க. புரியுதுக்கான்னு சொல்றேன். அல்லேலூயா. அப்ப எங்கேயோ இருக்கிறாங்க, எங்கேயோ இருந்து என்ன செய்யறாங்க? வெளிநாட்டில் உள்ளவங்க இங்கே தமிழ்நாட்டில் கல்யாணம் முடிச்சிடறாங்க, அவங்க ஒரே குடும்பம் மாறிடுறாங்க. அல்லேலூயா. இப்போ அவங்க மாமியார், மாமா, பொண்ணோட அம்மா, அப்பா என்ன செய்யறாங்க? லா மதர், லா ஃபாதர் மாதிரி ஒன்றா இருந்துச்சு. மாமியார் மாமனார் என்ன செய்யறாங்க? ஒரே குடும்பம் மாறிடுறாங்க. அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. பகையை சிலுவையிலே கொன்று அதனால் இருதரத்தை ஒரே சரி தேவனுக்கு இருதரத்தாரையும். இப்ப ஒரே சரீரமாக தேவனுக்கு, தேவன் யாரு? பிதாவுக்கு ஒப்புரமாக்கினார். இப்ப அவங்களுக்காகவும் சிலுவையிலே இயேசு ரத்தம் சிந்தினாரு, நமக்காகவும் ரத்தம் சிந்தி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி.
எப்படி ஆக்குறாரு? ஒன்றாக்கி தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். தேவனோடு நம்மளை ஒப்புரவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. தேவனோடு என்ன செஞ்சிருக்காரு? ஒப்புரவாக்கி இருக்கிறார். அதான் சொல்றாரு, ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம் பவுல் சொல்றார். சில இடத்துல கொரிந்தியர்ல சொல்றார், நாங்கள் ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை செய்கிறோம். என்ன ஒப்புரவாக்குதல்? நாம் மனிதரை தேவனோடு ஒப்புரவாக்குறோம். அல்லேலூயா. 2 பேர் சண்டை போட்டு கிடக்குறாங்க. ஒருத்தர் ஒப்புரவாக்குறாரு, மத்தியஸ்தர் ஒப்புரவாக்குறாரு. பார்த்தீங்களா? அதே போல நம்மளை என்ன செய்றாரு? இயேசு தேவனோடு ஒப்புரவாக்குகிறார். ஒப்புரவாக்குதலில். அல்லேலூயா. அதான் மத்தியஸ்தர், 2 பேர்த்துக்கு மத்தியஸ்தர். அல்லேலூயா. பாருங்க 17ஆம் வசனம். இல்லாமலும் அவர் தூரமாய் இருந்த உங்களுக்கும் சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷம் அறிவித்தார். 2 பேருக்கும் சுவிசேஷம் என்ன செய்யப்படுகிறது? போகப்படுகிறது. யூதர்களுக்கு இதே சுவிசேஷம் தான். மேசியா வருவான்னு சொன்னீங்களா, அந்த மேசியா இவர் தான், இயேசு தான். இப்போ நம்ம இஸ்ரவேலர்னா எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க கிறிஸ்தவங்க கிடையாது. இஸ்ரவேலர் போனால் அங்கே திரும்ப யாவே 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 நீர் இறங்கி வரும், மேசியாவை அனுப்பும், மேசியாவை அனுப்பும், இயேசு அனுப்புங்கிற பதில் மேசியா அனுப்பவும் ஒரு கூட்டம் இன்னும் ஜெபம் பண்ணிட்டு இருக்குது. ஆனால் அவங்க உடன்படிக்கையின் பிள்ளைகள், அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இயேசுவை. இப்போ நம்ம எப்படி கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே, அதே போல் யூதர்களும் இயேசுவை கொஞ்சம் பேர் தான் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனால் ஒரு நாள் அந்தி கிறிஸ்து வந்த பிறகு அவங்களுடைய கண்கள் திறக்கப்படுமா. ஐயோ, அந்தி கிறிஸ்துவ மேசியா நினைப்பாங்களாம். அப்போ அவன் கொடுமையை ஆட்சி செஞ்சு பலிபீடத்தின் மேலே ஏறி நான் தான் கடவுள்னு வேற மாதிரி வித்தியாசமாக செய்யவும், அப்போ ஐயோ நம்ம எதிர்பார்த்த மேசியா இவன் இல்லை, ஏற்கனவே வந்துட்டார் போல, அவர் தான் வந்தவர் தான் இயேசு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டு அவன் முழு தேசம் மடந்துருவோம். இப்போ என்ன செய்வோம்? நம்ம ரட்சிக்கப்படுறோமா, அவங்களும் ரட்சிக்கப்படுறாங்க. ஆனால் வேதம் நம்ம சொல்றது இருதரத்தாரை ஒன்றாக்கி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவங்க ஒரிஜினல், நம்ம டூப்ளிகேட்டாக இருக்கலாம், நம்மளை சேர்த்து ஒரிஜினலோடு சேர்த்து என்ன செய்ய இணைச்சி இப்போ நம்மளே ஒரிஜினல் ஆகிட்டார். ஒரு அழியில சொல்லுவோம். அல்லேலூயா. அதான் பவுல் சொல்றாரு, உள்ளத்தில் யூதனானவனே யூதன், மாம்சத்தின்படி விருத்த சேதனம் பண்ணினவன் யூதன் அல்லன்னு சொல்லிட்டார். பவுல் என்ன செய்ய இப்படி எழுதுறாரு. எப்பா சிலர் குழப்பினாங்களாம் யூத கிறிஸ்தவர்கள். நீங்கள் கண்டிப்பாக நியாயப்பிரமாணத்தை பின்பற்றணும், விருத்த சேதனம் பண்ணணும், மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் வாழணும், இப்படிலாம் சொல்லும் பொழுதுதான் பவுல் எழுதுகிறார். திரும்ப நூலில் என்ன செய்கிறாரு? கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம சில நேரத்தில் மதச்சடங்குகளின்படி அப்படியே போயிடக்கூடாது, பூனையை பார்த்தா அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலையை பார்த்தா அப்படி போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் பவுல் எழுதுகிறார். நியாயப்பிரமாணத்தின்படி அல்ல, விருத்த சேதனத்தின்படி அல்ல, ஆவிக்குரிய ரீதியில் நாம் விருத்த சேதனம் பண்ணப்படுகிறோம். சரி, அப்புறம் பாருங்க, ஸ்தோத்திரம் சொல்றாரு பாருங்க, இந்த நிருபத்தை நம்ம முடிக்க. அந்தபடியே இருதரத்தாரையும் ஒரே ஆவினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். என்ன சொல்றாரு? ஒரே ஆவி. என்ன ஆவி? இந்த பரிசுத்த ஆவினாலே. அல்லேலூயா. பரிசுத்த ஆவினால் நமக்குள்ள இருக்கிற அந்த தேவனுடைய ஆவினால் அப்படியே பிதாவினிடத்தை. இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஒரே ஆவியானவர். இன்னும் யூதர்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரும் அந்த ஒரே ஆவி, ஒரே ஆவியினாலே இணைக்கிறார். ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்திலே சேரும் ஸ்லாக்கியம், அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ யூதர்களுக்கு வேற ஆவி, நமக்கு வேற ஆவி கிடையாது. இப்போ நீங்க இருக்கீங்க, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வேற, எனக்குள்ள இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே ஆவியானவர். ஆவியானவர் பிதாவுடைய ஸ்லாக்கியத்தை நமக்கு, அந்த ஸ்லாக்கியம். அல்லேலூயா. அப்புறம் அதை சொல்ல, ஆகையால் இனி நீ அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப சொல்றாரு, இனி நீங்கள் அந்நியர் அல்லன்னு சொல்றாரு, பரதேசிகளுமாயிராமல். எந்த பரதேசி? ரோட்டில் அலைகிறான் பாருங்க, கடவுளற்றவர்லாம். பரதேசிங்கிற மீனிங் பைபிள் 100 இடத்துல போட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய பரதேசிகள், இந்த உலகம் நமக்கு சொந்தமெல்லாம் அப்படி ஒரு மீனிங். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படும் பரதேசிங்கள் இப்போ ஏடா பரதேசி போல் அலையிறியாடா, உனக்கு வீடு இல்லையாடா, உனக்கு அம்மா அப்பா இல்லையாடா அப்படின்னு கேட்குற மாதிரி. அதே போல் அப்படி இராமல் நம்ம அந்த பரதேசி கிடையாது. நமக்குன்னு ஒரு தகப்பன் இருக்கிறாரு, நமக்குன்னு ஒரு சபை இருக்குது, நமக்குன்னு ஒரு போதகர் இருக்கிறார், நமக்குன்னு இயேசு இருக்கிறாரு, நமக்குன்னு பிதா இருக்கிறாரு, நமக்குன்னு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. நம்மளை என்ன செய்யறாரு? தேவனுடைய ஒரே வீட்டார் ஆக்கிட்டார். கைகளை தட்டி ஆண்டவர் அல்லேலூயா ஸ்தோத்திரம். தான் சொல்றாரு, நீங்க ஒரே வீட்டாரா இருக்கிறீங்க, ஹவுஸ் ஹோல்ட். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீங்க தேவனுடைய ஒரே வீட்டாரா இருக்கிறீங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா ஸ்தோத்திரம்.
அப்போ நம்முடைய சிட்டிசன் பாருங்க, சிட்டிசன் ஆஃப் காட் இஸ் ஏ கண்ட்ரி. நம்ம தேவனுடைய வீட்டார். அல்லேலூயா. இன்னும் சிலர், பட் யூ ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் காட் வெரி ஒன் ஃபேமிலி. அல்லேலூயா. நம்முடைய ஃபேமிலி எங்கே இருக்குது? நம்ம எல்லாம் ஒரே குடும்பமா என்ன செஞ்சாரு? சேர்த்துட்டார். அல்லேலூயா. அதுதான் சொல்றார், யூ ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் காட்ஸ் வெரி ஒன் ஃபேமிலின்னு சொல்றார். நீங்க கடவுளுடைய குடும்பத்தில் ஒருத்தர். அல்லேலூயா. இப்போ பரலோகத்தில் இப்போ சொல்றாரு, நீங்க ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டார். இப்போ எங்க வீட்டாங்க இவங்க என்ன, என் தங்கச்சிங்க, அக்காங்க, அல்லது அண்ணங்க, மாமாங்க அப்படின்னு சொல்லி ஒரே எங்க வீட்டாருங்க ஒரே குடும்பமா நம்ம இருக்கோம். பார்த்தீங்களா? அந்த உலகத்தில் சொல்றாங்களே எங்க வீட்டாருங்க அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. இப்போ கூட பிறந்த தம்பி குடும்பம் அப்படின்னு சொல்றோம். நம்ம எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தால கூட பிறந்த தம்பி தங்கச்சி என்ன செய்வோம்? இப்படி அம்மா அப்பா வந்து ஒரே உறவுக்குள்ள வந்துடுறோம், ஒரே குடும்பத்தாருக்குள்ள வந்துடுறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் அதான் சொல்றாரு, ஒன் ஃபேமிலிக்குள்ள அப்படியே கொண்டு வந்துடுறாரு நம்மளை, ஒரே ஃபேமிலியில். அல்லேலூயா. அப்போ அவர் சொல்றாரு, அப்பா நான் அந்த இதை நீங்கள் பிடிச்சுக்கணும். நீங்கள் உங்களுக்கு யாருமே இல்லை நீங்கள் நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் ஒரு கிறிஸ்துவின் குடும்பத்தில் ஒரு குடும்பத்தினர். நீங்கள் என்னது ஃபேமிலியில் ஒரு மெம்பர். நீங்கள் வந்து ஃபேமிலியாக முடிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஃபேமிலியாக முடிச்சுட்டு இருக்க எங்கே போகணும்னு தெரியல அப்படி இல்லை, நீங்கள் குடும்பத்தில் ஒருத்தர். அல்லேலூயா. இப்போ அப்பா சாப்பாடு வைக்கிறார் ஃபேமிலிக்கு, குடும்ப சாப்பாட்டுக்கு அம்மா சாப்பாடு வைக்கிறாங்க. ஃபேமிலிக்கு 5 பேர் இருக்கிறாங்க, 10, அவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு ஆக்குறாங்க. அல்லேலூயா. அதில் ரோட்டில் போகிறவனுக்கு சாப்பாடு ஆக்குவாங்களா? ரோட்டில் 10 பேர் திரிஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களும் சேர்த்து சாப்பாடு ஆக்குவோமா? ஆக்க மாட்டோம். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர், அத்தனை பேருக்கு சிக்கன் 65, அத்தனை பேருக்கு முட்டை, அத்தனை பேருக்கு சாப்பாடு. அதே போல் நமக்கு என்ன செய்ய, ஒரு ஃபேமிலிக்கு ஆண்டவருடைய குடும்பத்துக்குள்ள வந்துட்டோம்னா நம்ம பரதேசிகள் அல்ல. இப்போ கிறிஸ்துமஸ் சட்டை எடுக்கிறாங்க, நியூஇயர்க்கு ட்ரெஸ் எடுக்கிறோம், அவர் ஃபேமிலியில் மெம்பர்ஸாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இறங்கிடும். உங்களுக்குரிய ஆசீர்வாதம் என்ன செய்யும்? ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன செஞ்சிடும்? வந்து ஆட்டோமேட்டிக் இறங்கிடும். அல்லேலூயா. நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டாலும் என்ன செஞ்சிடும்? ஆசீர்வாதம் வந்துடும். ஏன்னா நீங்கள் ஃபேமிலியில் ஒரே குடும்பத்தில் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஞானம் வேணுமா? உங்களுக்கு படிப்பு வேணுமா? உங்களுக்கு நல்ல புத்தி வேணுமா? நல்ல வேலை வேணுமா? நல்ல ட்ரெஸ் வேணுமா? உங்கள் குடும்பத்தில் யார் இருக்கீங்க? குடும்பத்தில் சேர்ந்துட்டீங்க. காது கேட்குறோம், ஒரு கையை தட்டி ஆமீன்னு சொல்லுங்க. அப்படியா பாஸ்டர், நாங்கள் அப்படி சேர்ந்த மாதிரி தெரியல. நீங்கள் பரிசுத்தவான்களோடு சேர்ந்துட்டீங்கன்னு சொல்றார். நீங்கள் ஃபேமிலியில் ஒரு நபர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் சில பிள்ளைங்க வந்து சேட்டை பண்ணுவாங்க இல்லையா, எதிர்த்து பேசுவாங்க, சண்டை போடுவாங்க, ஆனாலும் அவங்களுக்கு அம்மா வச்சிருவாங்க. அல்லேலூயா. இல்லையா? அதே போல் நமக்கு ஆண்டவருடைய குடும்பத்தில் வந்துட்டேன், ஆண்டவர் வீட்டாராக இருக்கேன், நான் தேவனுடைய நகரத்தாராக இருக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு பைபிள் இவைகளை நமக்கு சுட்டி காட்டுது. அது மட்டுமல்லாம் பாருங்க, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லாக இருக்கிறார். மூளைக்கல்லாக யார் இருக்கிறா? இயேசு. அவர் மேல் அப்படியே கட்டப்பட்டு, மாளிகையாக கட்டப்பட்டு, அவர் மேல் மாளிகை முழு இசைவாய் இணைக்கப்பட்டு, கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய், அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே கூட்டி கட்டப்பட்டு, நீங்க ஆவியிலே அப்படியே உங்க ஆவி இருக்கு பார்த்தீங்களா? இப்ப உங்களுடைய ஆவியில நீங்க எப்படி செய்றீங்க? கட்டப்பட்டு வர்றீங்க. எப்படி வர்றீங்க? என்ன புரியுது உங்களுக்கு? உங்க ஆவி நூறு ஆவி, அப்படியே ஆவி ஆவியில அந்த ஸ்பிரிட்ல உங்க ஸ்பிரிட் இன்னொருத்தர் ஸ்பிரிட் அப்படியே கலந்து அப்படியே இப்போ சர்ச்சுக்கு வரீங்க. இப்போ உங்க ஸ்பிரிட் என்ன செய்யணும்? மற்றவங்க மேலே இணக்கமாக இருக்கணும் இல்லையா? இந்த அக்கா ஏன் வந்தாங்க, இந்த அக்கா முறைச்சி பார்க்குற மாதிரி இருக்குது, அந்த அக்கா சாதாரண பார்ப்பாங்க, அப்படி இல்லை. அப்படி இந்த அக்கா என்ன செய்யணும்? இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிற அக்கா, அங்கே தள்ளி இருக்கிற அக்கா என்னுடைய சகோதரி, நாங்களாம் ஒரே மனசாக கட்டப்படுறோம். அப்படி அல்லேலூயா. ஒரே ஆவியினால் என்ன செய்யறோம்? கட்டப்படுற வாயை தராங்க. ஆமீன்னு சொல்லுங்க. அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் இசைவா. நீங்க தனியா பிரிஞ்சு போயிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க, கட்டப்பட முடியாதான். ஒரே வீட்டார், ஆலயம், சபை. இப்போ ஒருத்தர் தனியாக சிங்கிளாக உட்காந்துட்டு ஆலயம் ஆகாது. ஆண்டவர் சொன்னார், ஒரு 3 பேர் இருந்தாலும் 4 பேர் இருந்தாலும் ஒரு மினிமம். அதாவது உதாரணத்துக்கு சொன்னார். ஏன்னா சின்ன சர்ச்சை ஒரு அந்த காலத்தில் புதுசாக ஆரம்பிப்பாங்க இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்துனாவும் அப்போ தான் தோன்றுச்சு. அப்போ தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஊரெல்லாம் போய் சுவிஸ் அறிவிக்க போனோம். அப்போ 2 பேர் 3 பேர் இருந்தாலும் சரி, ஆலயமாக மாறிடுச்சு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள்
2 பேர் 3 பேர் 5 பேர் 10 பேர், அதுக்கு மேலே எத்தனை பேர், 2 பேருக்கு மினிமம் எத்தனை பேர் இருந்தாலும் அப்படியே ஆலயமா? அல்லேலூயா. அக்கா குடும்பத்தில் 2 பேர் 3 பேர் இருக்கோம்டா, நான் 5 பேர் இருக்கிறோம்டா, நாங்கள் அப்படின்னு இருக்கக்கூடாது. நீங்கள் சபைக்கு வந்து அப்படியே ஒருத்தர் இசைவாய், அதான் சொல்ல இசைவாய், அந்த வேர்டை பயன்படுத்துகிறார் பாருங்க. ஸ்தோத்திரம். இசைவாய் 21, அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு அப்படியே 10 பேர் 15 பேர் 20 பேர் 50 பேர் 100, அது பெரிய எண்ணிக்கை அடங்காத பேர் என்ன செய்ய அப்படியே கட்டப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. இப்போ பரிசுத்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்களும் அப்படி நம்மோடு சேர்ந்து ஆலயமா, பரிசுத்த மகா ஆலயமாக கட்டப்பட்டு வர்றாங்க. அல்லேலூயா. இப்போல்லாம் ஆலயங்கள் திட்டமிடுறாங்க எப்படி, 100 கோடிக்கு. இப்போ 100 கோடிக்கெலாம் சென்னையில் சர்ச்சு வந்துருச்சு. 50 கோடி 10 கோடி 1000 கோடி கட்டியிருக்கிறாங்க. சிங்கப்பூரில் ஒரு இடத்துல 1000 கோடி இல்லையா? ஸ்தோத்திரம். அப்போ இப்போ அதே போல் நம்ம ஃபாரினர்ஸ், இப்போ அமெரிக்காவில் இருக்கலாம், லண்டனில் இருக்கலாம், ஆப்பிரிக்காவில் இருக்கலாம், அவங்களாம் நம்மளை ஒரே ஆவினால பெரிய ஆலயமாக யார் மூலமாக கட்டப்பட்டு வரோம்? பயத்திறங்க ஆவியானவரால் கட்டப்பட்டு வரோம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தினர் எங்கே இருக்கிறாங்க? ஆப்பிரிக்காவில் இருக்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்கிறாங்க, லண்டனில் இருக்கிறாங்க, இங்கிட்டு இருக்காங்க, அங்கிட்டு இருக்காங்க. உறுப்பினர் எல்லாரும் ஒரே ஆலயமாக எழும்பி பரலோகத்துக்கு போவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம தேவனுடைய சபையில் இருக்கிறோம். அதான் அதே எபேசியரில் சொல்றாரு பாருங்க, நீங்கள் பரிசுத்தவான்களோடு சேர்ந்து பாருங்க, 18ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 3:18 சொல்றாரு, சகல பரிசுத்தவான்களோடு கூட என்ன சொல்லுங்க, சகல பரிசுத்தவான்களோடு கூட சொல்லுங்க. கூடனா என்ன? அது கூட கிடையாது, கூட அவர்களோடு கூட. அல்லேலூயா. ஆனால் பரிசுத்தவான்களோட குறை இருக்கும். இப்போ நான் இருக்கிறேன்னா என்கிட்ட குறை இருக்கும், பெரிய பரிசுத்தவான் அவர்கிட்டையும் குறை இருக்கும். அந்த குறையை நம்ம பார்க்கக்கூடாது இல்லையா? ஒருத்தருக்கு கரும்பு ஜூஸ் பிடிக்குன்னு சொல்லுவார், ஒருத்தருக்கு என்ன விஷயம், எனக்கு மாங்காய் ஜூஸ் தான் பிடிக்குன்னு சொல்லுவார். கரும்பு ஜூஸ் குடித்தா எனக்கு சளி வந்துடும் சொல்லுவார் இல்லையா? எந்த ஜூஸ்னாலும் குடிச்சிக்கோங்க சார், எந்த ஜூஸ்னாலும் குடிச்சிக்கோங்க சகோதரியே, எந்த ஜூஸ்னாலும் குடிச்சிக்கோங்க. அல்லேலூயா. வெள்ளைப்புடவையோ கருப்புடவையோ சிவப்புடவையோ கருப்புடவையோ, ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? உங்களோடு சேர்ந்து நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன். உங்கள் மனசு தான் முக்கியம். அல்லேலூயா. அவர்களோடு கூட. அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் கோபமாக இருப்பார் இல்லையா? ஒரு பாஸ்டர் வினயமாக இருப்பார், ஒரு பாஸ்டர் இருதயத்தை திறந்து வச்சிருப்பார். ஆனால் வினயம் வச்ச பாஸ்டரும் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. அப்படியே ஒரு பாஸ்டர் என்ன செய்வார், துருதுரும் பார்த்துட்டே இருப்பார், முறைச்சு பார்ப்பார். அந்த பரிசுத்தமான ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. இல்லையா? என்கிட்ட ஆண்டவர் சொன்னார், முறுமுறுக்காலும் சரி, அவன் முறைச்சாலும் சரி, அவன் ஒருவேளை ஸ்தோத்திரம் நல்லவனோ கெட்டவனா இருந்தாலும் அவன் பரிசுத்தவான் லிஸ்ட்டில் வந்துடுறான். நீ அவனை அணைச்சிக்கிறோம். அல்லேலூயா. அனைத்து அவனோடு கூட அவர்களோடு கூட நீ இணையணும். ஏன்னா ஆண்டவர் பார்க்குறார். அல்லேலூயா. சிலர்கிட்ட ஒரு சில குறைகள் இருக்கத்தான் செய்யும், குறையில்லாத யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்க, உங்கள்கிட்ட நிறைய குறை இருக்குது, என்கிட்ட நிறைய குறை. ஆனால் அதுக்காக குறையெல்லாம் பார்த்துட்டு ஒதுங்க முடியாது. ஒதுங்கினா நம்ம தனியாக நின்றுவோம், நம்ம தான் பரலோகத்துக்கு போக முடியாமல் போயிடுவோம். அவன் ஆண்டவரே மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பரலோகத்தில் இணைஞ்சிக்கிடுவான். புரியுதா உங்களுக்கு? இணைஞ்சிக்கிடுவான். அவன் டக்குன்னு மனம் மாறிடுவான். நம்ம குறை சொல்லிட்டு ஐயோ அவன் சரியில்லை இவன் சரியில்லை நம்ம தான் தனிச்சு போய் நின்றுவோம். அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவரே நான் உங்களை பார்க்குறேன்ப்பா, அவன் நல்லவனோ கெட்டவனோ, நான் அவனை நேசிக்கிறேன். அவன் எனக்கு கெடுதல் செஞ்சாலும், அவங்க எனக்கு கெட்டுதல் செஞ்சாலும் அவங்களையும் நான் நேசிக்கிறேன். அவங்களோடு கூட சேர்ந்து. அல்லேலூயா. அவங்களோடு சேர்ந்து பரிசுத்தவான்களோடு சேரணும். நம்ம தனிச்சு நிற்கக்கூடாது. ஒருத்தர் ஏமாத்த தான் நம்ம விடக்கூடாது. ஒரு ஊழியக்காரரோ ஒரு விசுவாசியோ நம்மளை ஏமாத்த விடக்கூடாது. அது முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் அப்படி ஏமாத்தினவங்களும் சில வேளை மனம் திரும்பிடுவாங்க இல்லையா? யாக்கோபு ஏமாத்துக்காரனாக இருந்தான், அவன் மனம் திரும்பிட்டான். ஆண்டவர் கேட்குறாரு, மனம் திரும்பி ஒப்பு கொண்டு இனிமேல் பேர் மாற்றப்படுறான். ஆனால் ஏசா வந்து இஸ்ரவேலை யாக்கோபை ஏமாத்தலை, ஆனால் கோவப்பட்டு தேவனுக்கு அந்நியராக போயிட்டான். புரியுதா உங்களுக்கு? எப்படி வாங்கிட்டு முடியுது? அவன் தம்பி ஏமாத்தினானா? ஏசா ஏமாத்தலை, விட்டு கொடுத்தான். இந்த சிஸ்ட பாத்திர பார்த்து எடுத்து கொஞ்சம் கொடுத்துட்டான். திரும்பவுமா கடைசியாக மனம் திரும்பினா, ஆனால் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட அழுகாமல் போயிட்டான். ஆண்டவர்கிட்ட அழுகலை, அப்பாட்ட ஆள் தான்.
மாம்சரீகமாக அப்பா போச்சுன்னு சொல்லி தனக்குத்தானே அழுதான். அதனால கிடைக்காம போயிடுச்சு. நான் ஏமாத்தலை, அவனை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி மாம்சரீகமாக நீதி முடிவெடுத்தான். அப்போ சில பிசாசு அப்படி தூண்டிடுவான். அந்த பாஸ்டர் இல்லை, இந்த பாஸ்டர் இல்லை, இவங்களாம் இப்படி செய்கிறாங்க பாரு, இந்த சகோதரி செய்யலை, இப்படி கடைசி நாள் இப்படி வஞ்சிக்கிற ஆவி புறப்பட்டு சில கிறிஸ்தவர்களை, நல்ல கிறிஸ்தவங்களை கூட சபைக்கு போகாம ஆக்கிடுவான். இது சாத்தானுடைய தந்திரம். நல்லவங்களை கூட ஏமாத்திடுவான். இந்த பிசாசு வாள் அப்படி சுருட்டி கொண்டு போய் நட்சத்திரத்தை போய் சுருட்டி சடக்கு இழுத்துருவான். இந்த டைனோசருக்கு வாள் நீளமாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? டைனோசர் யாரும் பார்த்துருக்கான் டிவியில்? அந்த காலத்தில் ஒரு படம் வந்துச்சு டைனோசர் குறித்து. என்ன படம்பா? ஜெராக்ஸ் பார்க். நான் சின்ன பிள்ளைகளை போய் ஓடி ஓடி எப்போ அப்படின்னு ரசிக்கப்படாதுக்கு முன்னாடி இல்லையா, அது வால் நீளமாக இருக்கும் இல்லையா? இப்போ நரிக்கு வால் நீளமாக இருக்கும். அது என்ன சும்மா பொந்துக்குள்ளே வாழை விடுமா. அப்போ இந்த நண்டுகள் கொளுத்து கொளுத்து நண்டு இருக்கும், கடல் நண்டு. அது அப்படியே சுகமாக இருக்குன்னு சொல்லி அதை நரி வாழை பிடிச்சிக்கிடுமா. சுகமாக இருக்கு, இன்னும் தடவை சொல்லி பிடிச்சிக்கிடுமா. நரி நல்லா தடை கொடுத்து வாழை நண்டெல்லாம் பிடிச்சி சரக்கு வெளியே எடுத்து போட்டு நரிச்சு நரிச்சு நண்டை சாப்பிடுமா. அந்த மாதிரி தான் பிசாசு செஞ்சுவான். வானத்தை நட்சத்திரங்களை போல பிரகாசிச்சுட்டு இருப்பாங்க, நல்ல ஒளி வீசிட்டு இருப்பாங்க, நல்ல ஆத்மாக்கெல்லாம் ஆதாயம் பண்ணி நல்ல பரிசுத்தவான்களாக இருப்பாங்களாம். தானியேல் புஸ்தகத்தில் எழுதுறாரு. அப்போ இந்த சாத்தான் என்ன செய்வான், நேரடி வாயை கொண்டு போனால் அவங்கள கடிக்க முடியாது. புரியுதா? சாத்தான் நேருக்கு நேரம் மோத முடியாது. நம்மோடு சாத்தான் நேருக்கு நேரம் மோத முடியாது. பரிசுத்தவான்களோடு நட்சத்திரம் மாதிரி இருக்கிற பரிசுத்தவான்களோடு சாத்தான் நேருக்கு நேரம் மோத முடியாது. அதனால என்ன செய்வான், இப்படியே இப்படி முகத்தை வச்சு மோத முடியாதுனால வாழை வச்சு அப்படியே சுருட்டி வாழை மேலே கொண்டு போய் நட்சத்திரத்து மேலே நட்சத்திரத்தை என்ன செய்வான், சுருட்டி சிலரை விழ பண்ணுவான். அது பாருங்க, தானியேல் புஸ்தகத்தை எடுத்து பாருங்க. தானியேல் கடைசி அதிகாரத்தில் பலவான்களில் விழுந்து போவாங்க, நட்சத்திரங்களிலும் சிலர் இழுத்து போடப்படும் அப்படின்னு சொல்வார். தானியேல் புஸ்தகத்தை கடைசி எடுத்தவங்க வாசிங்க டக்குன்னு. அதில் சொல்வார், நட்சத்திரங்களிலும் சில விழுந்து போகும், பலவான்கள் அனைவரும் இடறி விடுவார்கள். பாருங்க 34ஆம் வசனம் 11ஆம் அதிகாரம். இப்படி அவர்கள் விழுகையில் கொஞ்சம் ஒத்தாசியால் இப்படி அவர்கள் விழுகையில் கொஞ்சம் ஒத்தாசியால் சகாயம் அடைவார்கள். அப்பொழுது அநேகர் இச்சக வார்த்தைகளோடு ஒட்டிக்கொள்வார்கள். அப்படி வாசிங்க அப்படி கீழே. அறிவாளிகளை புடம்பிடிக்கிறதற்கும் பாருங்க, அறிவாளிகள் அவர்களில் சிலர். அப்ப பாருங்க, என்ன அறிவாளிகளை புடம்பிடிக்கிறதற்கும் சுத்திகரிக்கிறதற்கும் என்ன செய்யப்பட்டிருக்குதான், வெண்மையாக்குறதுக்கு அவர்களில் சிலர். அப்ப சிலர் விழுந்து போயிடுவாங்க, அவங்க இன்னும் புடம்பிடப்படும். ஆனா புரிஞ்சு கொண்டவன் இன்னும் என்ன செய்வான், இன்னும் அப்படியே புடம்பிடப்படுவான். ஸ்தோத்திரம். அப்ப இன்னும் அப்படியே நீங்க வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா, பலவான்களிலும் அநேகர் என்ன செய்வாங்க, விழுந்து போவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். ஸ்தோத்திரம். அப்ப நம்ம இப்படி அநேகர் அதில் இருக்கிறவங்க கூட என்ன செய்வாங்க, விழுந்து போவாங்க. இப்படிப்பட்ட ஒரு காரியம்லாம் நேரிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும், எச்சரிக்கை, நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த ஒளி வீசி கொண்டிருக்கிற நட்சத்திரங்களை போல ஒளி வீசி கொண்டிருக்கிறவங்க கூட சிலர் என்ன செஞ்சிருவாங்கன்னா அப்படியே விழுந்து போயிடுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த சபையோடு கூட, அதான் சொல்றாரு, பரிசுத்தவான்களோடு கூட அல்லேலூயா நீங்கள் என்ன செய்யணும், இணைந்து காணப்படணும். அதை 1 தெசலோனிக்கேயர் சொல்வார். ஸ்தோத்திரம். அதில் பார்த்தீங்கன்னா சாத்தானவன் எப்படி வஞ்சிப்பான் அப்படின்னு சொல்லி 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். அதுலேயும் சொல்லப்பட்டிருக்கோம். ஸ்தோத்திரத்து அது சாத்தான் எப்படி வஞ்சிக்கிறான்னு 2ஆம் அதிகாரம், 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அழித்து இன்னும் 10ஆம் வசனம் வாசித்து பாருங்க. கெட்டு போகிறவர்களுக்கு அநீதினால் உண்டாகும் வஞ்சகத்தோடு அங்கேறியாமல் போனபடினால் அப்படின்னு ஆக 11ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க. அநீதியில் பிடிக்கப்படிய
12ஆம் வசனம், பொய்யை விசுவாசிக்கத்தக்கதா கொடிய வஞ்சகத்தை அவர்களுக்கு அனுப்புவார். கடைசி நாட்கள் வஞ்சகத்தை அப்படியே நம்பி போற ஜனங்கள் என்ன செய்வாங்க? அப்படியே வஞ்சிக்கப்பட்டு போயிடுவாங்க. ஸ்தோத்திரம். இன்னொன்று பாருங்க, இப்படி சாத்தான் வந்து என்ன செய்வாங்க? சில நட்சத்திரங்களில் விழுந்து போவோம், பலவான்களிலும் சிலர் என்ன செய்வாங்க? விழுந்து போவாங்க அப்படின்னு அங்கே ஆண்டவர் காட்டுறாரு. ஸ்தோத்திரம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஸ்தோத்திரம், அதே தானியேல் புஸ்தகம் நீங்கள் 11 எடுத்துட்டீங்கன்னா 38ஆம் வசனம், அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்துக்கு கனம் பண்ணி வாசிங்கப்பா. ஒரு தேவனை பொன்னினால் வெள்ளியின் ரத்தனங்களில் உச்சிதமான வஸ்து கனம் பண்ணுவான். இப்படி அரண்களின் தேவனை தன் தேவனா ஸ்தானத்தில் கனமணி. அது வந்து இஸ்ரவேலில் கடைசி நாட்களை நடக்க போகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் இங்கே காட்டுறாரு. ஸ்தோத்திரம். சரி, இப்போ நம்ம திரும்பமா இந்த எபிரேயர் நிறுவத்தை எடுத்துக்கிறோம். எபிரேயர் நிறுவத்தை நம்ம சீக்கிரம் படிப்போம். அல்லேலூயா. இப்போ எபிரேயரில் அதான் சொல்றாரு, இப்படி வஞ்சகத்தினாலே வஞ்சகம் பண்ணி சிலர் இழுத்து போட்டுறான். பரிசுத்தவான்களோடு கூட ஆராதனை செய்கிறத அவன் தடை பண்ணுவான். ஸ்தோத்திரம். இன்னைக்கு வீட்டு சபைகள்னு சொல்லி ஒரு சில இடத்துல சபை வந்துருச்சு. வீட்டில் இருந்தே சபை என்ன செய்யலாம்? சபையே கிடையாது. இப்போ ஒரு குரூப் வந்து பரவி இருக்குது. என்னென்னா, நீங்கள் சர்ச்சில் போய் ஆராதனை பண்ண வேண்டியதில்லை, வீட்டில் இருந்தே நீங்கள் ஆராதனை பண்ணுங்க. ஆண்டவர் வந்து கடைசி நாட்களில் சபைங்கிறது கிடையாது, நம்ம நாமே திருச்சபை அப்படின்னு சொல்லி என்ன சென்னையில் எனக்கே ஃபோன் பண்ணாங்க. சபையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, உங்களுக்கு தெரியாதா? நாமே சபை தானே, நம்ம குடும்பத்தில் இருந்த சபை தானே, வீட்டிலேருந்தே ஜெபம் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆண்டவர் காணிக்க கொடுக்க வேண்டியதில்லை, தசமாவும் கொடுக்க வேண்டியதில்லை, இது ரேஷன் சர்ச்சைக்கு நீங்கள் போக வேண்டியதில்லை, வீட்டில் இருந்தே ஜெபம் பண்ணிக்கலாம். என்ன இது வந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தெய்வனுடைய ஒழுங்குக்கு பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறது. அப்படியே நம்மளை தனிமைப்படுத்தி அப்படியே வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன வீட்டில் இருந்தால் இப்போ இதே ஜெபம் பண்ண முடியுமா? வசனத்தை இப்படி தியானிக்க முடியுமா? அப்படியே சோர்ந்து போயிடுவோம். அதான் சாத்தானும் தந்திரமா. அப்புறம் பார்த்தா கடைசி சபையே நீயே இயேசு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிடும். நீயே ஒரு இயேசு, நீயே எதுக்கு இயேசு கும்பிடணும்? உனக்குள்ளே இயேசு இருக்கார்ல. அப்படி வஞ்சகமான பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்களை வஞ்சிப்பான். அப்போ நமக்கு நல்லதாக தோணும் இல்லையா? அப்போ கொரோனா காலத்தை அப்படியும் வந்துச்சு. கொரோனா காலத்தை நம்ம வீட்டில் இருந்தே காணிக்க செல் மூலம் அனுப்பணும் வீட்டில். அது வந்து கொரோனா ஒரு இயற்கை செயற்கை எல்லாம் சேர்ந்து வந்த சூழ்நிலை. ஆனால் தேவன் ஒரு சபையை கட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா. அப்போ அங்கே பவுல் எழுதுறார் பாருங்க, இந்த ஞானம் சபை மூலமாய் தெரிய வந்தது. அதே எபேசியர் சொல்றாரு. எபேசியர் ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. நான் எடுத்து காமிக்கிறேன். 10ஆம் வசனம், உன்னதங்களிலே துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமா இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. ஒரு தேவனுடைய ஒரு அனந்த ஞானம் சபை மூலம் அப்படியே தெரிய வருகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனால் நான் வேகமாக சொல்றேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இப்படி மாளிகை முழுவதும் கட்டப்பட்டு வரோம் ஒரே சரீரமா. இப்போ எபேசி 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 3ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் ஒரு ரகசியம் சொல்றார் பாருங்க. உங்களுக்கு எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நீயும் என்னதென்று கேட்டிருப்பீர்களே. 3ஆம் வசனம், அதே நினைவெனில் புரஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் வாக்கு உடன் பங்காளியுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை சொல்றாரு. இது ஒரு மிஸ்ட்ரி, இது ஒரு ரகசியம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இது ஒரு ரகசியமா அவர் காட்டி கொடுக்கிறார் நமக்கு. அதப்ப நீங்க என்ன பாஸ்டர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்றீங்க, இயேசு ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம், அவ்வளவுதான், மேட்ரு முடிஞ்சு. இது உங்களுக்கு ஒரு மேட்ரு. ஆனா வெளியில இது மேட்ரு கிடையாது, இது ரகசியம். புரியுதா உங்களுக்கு? நீங்க வரீங்க எல்லாம் சர்ச்சில் புரஜாதி பார்க்குறாங்க, நம்ம இங்கிட்டு கும்பிட்றோம், அவன் அங்கிட்டு இயேசு கும்பிட்றான், இது என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்றான் இல்லையா? ஆனா நமக்கு உள்ள வந்த பிறகு என்ன தெரியுது? இயேசு கிறிஸ்து மூலமா பிதாவின் இடத்தில் சேருகிறோம். அல்லேலூயா. அவங்க என்ன நினைக்கிறாங்க? அப்ப மேரி மாரி சூரி இவங்க மூலமா நம்ம சேரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க மேரியை கும்பிட்றீங்க, நாங்கள் மாரியை கும்பிட்றோம். நீங்க கிறிஸ்துன்னு சொல்றீங்க, நாங்கள் கிருஷ்ணன் என்று சொல்லுகிறோம். நீங்க ஏசப்பான்னு சொல்லி
இப்படி அதாவது மக்களுடைய அந்த ரகசியம் அவர்களுக்கு தெரியல. புரியுதா உங்களுக்கு? இந்த மேன்மையின் ரகசியம், பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பி அவர் மூலமாய் சிலுவையிலே அறையப்பட்டு நம்முடைய பாவங்கள் அவர் மூலமாய் சுமக்கப்பட்டு அந்த பலியாகி ரத்தத்தை சிந்தி மரித்தார். இது ஒரு ரகசியம், நம்ம தெரிந்து கொண்ட ரகசியம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஏற்கனவே இருந்திருக்காங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் என்ன செய்யப்படும் அங்கே சாராள், தெபராள், எஸ்தர், அப்புறம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அங்கே தேவனுடைய சந்ததி இருக்குது. ஆனால் அவங்களையும் என்ன செய்கிறாரு, ஒரு சந்ததியை ஆண்டவர் மிச்சம் வச்சுட்டே வந்தார். உலகத்திலே ஒரு சந்ததியை கடவுளுக்கென்று அவர் வச்சுட்டே வந்தார். ஏன் வச்சுட்டே வந்தார்? கடவுளே பிறக்கணும். இப்போ அசுத்தமான ஒரு சந்ததிட்டு பிறக்க முடியாது கடவுள். அதனால் ஆதாம் தொடங்கி ஒரு குடும்பத்தை செலக்ட் பண்ணுறாரு. அந்த குடும்பத்தில் ஒரு சந்ததி ஆக்குறாரு. அந்த சந்ததிக்குள்ளே கிறிஸ்து உள்ளே வராரு. கடவுளே கிறிஸ்துங்கிற பேரில் வராரு. கிறிஸ்துங்கிற பேர் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஒரு கிறிஸ்துங்கிறது பேர். அல்லேலூயா. ஆனால் நேச்சர் என்ன? கடவுளுடைய மைந்தன், கடவுளால் அனுப்பப்பட்ட தேவகுமார். அவர் கடவுள் தான். மனிதனாக வந்து பிறந்து நம்முடைய பாவத்தை எடுத்துக்கிட்டு சிலுவையிலே பலியாகிறார். இது ஒரு ரகசியம். இந்த ரகசியத்தை நான் புரிஞ்சு கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இதுவே ஒரு ரகசியம் தான். ஆனால் இன்னொரு ரகசியத்தை பவுல் கொண்டு வர்றாரு. என்னன்னா, அந்த ஆதி முதல் கொண்டு வந்த அந்த இஸ்ரவேல் சந்ததியாரும் நீங்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டுட்டீங்க. அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவரை சொல்லுவோம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் குழம்ப வேண்டியதில்லை. இப்போ ஒரு குடும்பத்தை ஒரு குரூப் சொல்லுது, இல்லை நீங்கள் யூதர் முறையில் வந்தால் தான் உண்மையான கிறிஸ்தவன், நீங்கள் அங்கே இஸ்ரேல் நாட்டில் பிறந்திருக்கணும், அதில் இஸ்ரேல் வழியாக வந்த யூதர்கள் தான் நீங்கள் உண்மையான கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க. அதல்ல. அல்லேலூயா. பிறப்பால் அல்ல, மாம்சத்தின்படி அல்ல. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும். பவுல் இயேசுவே சொல்கிறார்ல, மாம்சத்தின் பிற மாம்சம். இப்போ அதான் சொல்கிறார் பவுல் சொல்கிறாரு, இந்த ரகசியம் அது தாண்டி அவங்களுக்கே புரியாமல் இருந்துச்சு. என்னன்னா யூதர்களுக்கே தெரியாதான். இன்னும் சொல்ல போனால் ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கே தெரியாதான். இப்போ பேதுரு யார்? இயேசுவோடு இருந்த இயேசு கிறிஸ்து நாட்டில் வாழ்ந்தவர். பவுல் யார்? பவுல் இயேசு கிறிஸ்து நாட்டில் இருந்த யூதர். அப்புறம் அப்போலோ யார்? அப்புறம் இன்னும் சொல்லப்பட்டு பிலிப்பு, அப்புறம் நாத்தான்பேல். இயேசுவோடு 12 சீடர் இருந்தாங்க, அவங்களாம் யூதர்கள். புரியுது உங்களுக்கு? இந்த யூதரான அப்போஸ்தலருக்கே புரியாமல் இருந்துச்சு. அப்போ யதார்த்தமாக கடவுள் பேதுருக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு துப்பட்டி இறங்குது, அதில் அநேக மிருகங்கள் இருக்குது. பல வேற மிருகங்கள் இதை சாப்பிட மாட்டாங்க. இப்போ நம்ம ஆடு, சில ஆட்டுக்கறி சாப்பிடுவோம், சில மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்க. இது அதை கடவுள் காமிக்கிறார், நான் எல்லாத்தையும் சுத்தமாக்கிட்டேன், நீ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு உதாரணமாக. அப்போ என்னன்னா, அருவருப்பாக இருந்த பிரஜாதிகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். பேதுரு அந்த பாயிண்ட் போய் கொர்நேலியு வீட்டில் பிரசங்கம் பண்ணுறாரு. இயேசு ஜீவனுள்ள தேவன் சொல்லி பிரசங்கம் பண்ணுறாரு. அதோட முடிச்சிட்டார், சாப்டர் முடிஞ்சு. ஆனால் பேதுருக்கு இன்னும் புரியல. இப்போ பவுலுக்கு அந்த ஞானத்தை கொடுக்குற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறாரேப்பா. இந்த சுவிசேஷம் இஸ்ரவேலுக்கு மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும். யாரெல்லாம் அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்களோ, அல்ல கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, இப்படி இல்லைன்னு சொல்லி ஒரு ஓப்பன் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஓப்பன் என்ன செய்யுது? திறக்கப்பட்ட எல்லாரும் நீங்கள் என்ன செய்யலாம், அவருடைய அன்புக்குள்ளே வரலாம். அதான் தேவனுடைய அளவில்லாத எண்ட்லெஸ் லவ், அவருடைய அளவில்லாத இரக்கம் தன்னுடைய குறிப்பிட்ட பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இறங்குது. அல்லேலூயா. இப்போ ஒரு சாப்பாட்டு, இப்போ கல்யாண சாப்பாடு வச்சுருக்கோம். நிறைய குடும்பங்களை என்ன செய்கிறாங்க, பத்திரிக்கை கொடுத்தவங்களுக்கு மட்டும் வைக்கிறாங்க. 1000 பேர் பத்திரிக்கை கொடுத்த இடத்துல 500 பேர் வந்திருக்கிறாங்க. அன்றைக்கி பிள்ளைகளுக்கு எக்ஸாம் ஆயிடுச்சு. அன்றைக்கி பார்த்து திடீர்னு வேலை ஆயிடுச்சு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வீட்டில் 3 பேருக்கு திட்டம் போட்ட 3 பேருக்கு 500 பத்திரிக்கைனா 1500 பேர். சரி, வீட்டில் 2 பேர் 3 பேர் வருவாங்க, நம்ம சொந்தக்காரங்க அல்லது லீவு நாள். அன்றைக்கி பார்த்து முக்கியமான வேலை ஆயிடுச்சு. திடீர்னு பள்ளிக்கூடம் லீவ் இல்லை, எல்லோரும் போயிட்டாங்க, காலேஜ் போயிட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க. வீட்டில் ஒருத்தர் தான் வந்திருக்காரு. 1500 பேர் சாப்பாடு ஆக்கலாம், சாப்பாடுக்கு 500 பேர் தான் வந்திருக்காங்க. மீதி இன்னும் 500 பேருக்கு 1000 பேர் சாப்பாடு இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த சாப்பாடு வீணாக போயிடும். அந்த எஜமானுக்கு தான் தெரியும், காசு போட்டு ஆக்கி நான் கஷ்டப்பட்டு உழைச்சி ஆயத்தம் பண்ண சாப்பாடு வீணாக போயிடக்கூடாதுடா, போய் தெருவில் போய் சொல்லுங்க, சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுக்காங்கன்னு. அல்லேலூயா. அப்போ என்ன செய்கிறாங்க, அவன் மட்டன் அடித்து பிரியாணி செஞ்சதெல்லாம் என்ன செய்யப்படும், கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ நம்ம சாப்பிட்ருக்கோம்ல இல்லையா? இப்போ நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது அங்கே
ஊறுகாய் தான் தொட்டுக்கிட. அரிசிலாம் சாம்பார்லாம் ரொம்ப தண்ணியாக இருக்கும், ரசமாக இருக்கும். அப்போது அரை வயிறு தான் சாப்பிடுவோம். சாப்பிட்டா அரை வயிறு சாப்பிட்டாலும் ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி ஆயிடுது. ஒரு நாள் திடீர்னு நைட்டில் எல்லாரும் எழுப்புற பெல் அடிச்சுது. நைட்டு பைபிள் காலேஜில் பெல் அடிச்சு எல்லாரும் வாங்க வாங்க, என்னடா நைட் நேரத்தில் 12 மணிக்கு பெல் அடிக்கிறாங்க. சரி இப்போயும் 5 மணிக்கு தானே பெல் அடிப்பாங்க. பாட்டா எல்லோரும் வந்த பிறகு அண்டா கொண்டாலாம் சாப்பாடு இருக்குது, சாப்பிடுங்கடா. என்ன கேட்டால் அங்கே மிச்சமாயிருச்சு. அப்போ ஹாஸ்டலுக்கு அனுப்பு, ஹோமுக்கு அனுப்பு, அங்கே அனுப்பு, இங்கே அனுப்பு, கொடுக்குறோமா? அதே போல தேவன் வந்து அப்படி செய்கிறவர் அல்ல. தேவனுக்கு தெரியும், தேவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவார். ஆனால் தேவன் அவரோட அனந்த ஞானத்துக்கு முன்பதாகவே திட்டம் போட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்காக அந்த இடத்துல இயேசு பலியாவார். அதுக்கப்புறம் ஒரு மாதம் திறக்கப்பட்டு பூமியில் இருக்க எல்லா மக்களும் வருவாங்க. அதான் அனந்த ஞானம், தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. தேவனுடைய திட்டம், தேவனுடைய திட்டத்தின்படி தான் இது வந்து ஒரு சிட்டி. அதான் சொல்றாரு, இந்த புறஜாதியாராகிய நாமும் அவர்களோடு கூட உடன் சுதந்திரம் ஆயிட்டோம் சொல்றாரு. உடன் நீங்க ஒரே சரீரத்துக்குள்ளானவர்கள் ஆயிட்டீங்க சொல்றாரு. உடன் சுதந்திரரும் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களும் கிறிஸ்துவுக்குள்ள பண்ணின வாக்கு தத்தத்துக்கு பங்காளிகளுமாய் இருப்பேன். அல்லேலூயா. இப்போ ஆபிரகாமுக்கு தேவன் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். அந்த வாக்கு தத்தம் எல்லாம் நம்ம மேல் அப்படியே இறங்கும். அல்லேலூயா. அப்போ நான் உன்னை கைவிட, உன் சந்ததி பழத்துதான் இருக்கும், உன் சந்ததி அழிக்க முடியாது. ப்ராமிஸ் பேட். பூமியில் ஆபிரகாம் காலத்தில் நிறைய சந்ததிகள் இருந்துச்சு, அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. பெருசியர், கானானியர், அவங்க இப்போ நிறைய பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. நிறைய பேர் சந்ததி இல்லாமல் போயிடுச்சு. ஆண்டவர் சொன்னார், உனக்கு சந்ததி இப்படி இருக்கணும், உன் சந்ததி வாக்குத்தத்தை பின்பற்றணும், நியாயப்பிரமாணத்தை பின்பற்றணும், இப்படி இருந்தால் இப்போ காக்கப்படணும். சில காரியங்கள் கொடுத்தார், கட்டளையும் கொடுத்தார். ஆனால் இப்படியே காத்து வந்தார் ஆண்டவர், அவர்களை கைவிடாமல் காத்து வந்தார். இப்போ அந்த வாசல் திறக்கப்பட்டு பூலோகத்தில் எல்லாரும் இப்போ என்ன நம்ம நினைக்கிறது, ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருடைய ஆவியினால் நமக்கு வந்து இறங்கிருச்சு. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள், நாம் உடன் சுதந்திரர்கள், நாம் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்கள். கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவார். அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேலர் வேற இஸ்ரவேலர் யாரும் கிடையாது, அடுத்தவங்க கிடையாது, நாமே உண்மையான இஸ்ரவேலர். பவுல் எழுதுறாரு, உள்ளத்தின்படி யூதனானவனே யூதன் சொல்றார். ரோமரில் எழுதும்போது சொல்றாரு பாருங்க, அது சொல்வாரு, யூதனானவன் யார் யூதன் அப்படின்னு சொல்லுவார். உள்ளத்தின்படி உள்ள யூதனானவனே யூதன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ நம்ம வந்து இப்படி இருக்கணும் தேவை கிடையாது. அல்லேலூயா. நம்ம ஏதோ ஒரு பஞ்சத்துக்கு பிழைக்க வந்த ஒரு மாதிரி இப்படி நினைக்காம என்ன செய்யலாம், நம்ம ஸ்தோத்திரம். பாருங்க 29 ரோமர் 2:20, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம், இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி. அல்லேலூயா. சொல்றாரு, நீங்க மாம்சத்தின்படி விருத்த சேதனம் டூப்ளிகேட் ஆயிடுச்சப்பா. அல்லேலூயா. உள்ளத்திலே அவரை ஏற்றுக்கொண்டவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். அவர் ஐஸ்வர்ய சம்பனர். அல்லேலூயா. அவர் என்ன செய்யறாரு, இப்ப அழைக்கப்பட்டவர் வரல. அதான் ஆண்டவர் சொன்னாரு, அழைக்கப்பட்டவங்க நான் மாடு வாங்கினேன், சோதிச்சு பார்க்க. இப்பதான் ஒரு வியாபாரம் வந்துச்சு, நான் ஓடிட்டேன். இப்பதான் ஒருத்தர் சொல்றேன், நான் இப்பதான் திடீர்னு கல்யாணம் நடந்துச்சு, நான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இப்படி ஒருத்தனா வேலை வந்துருச்சு எனக்கு, அதனால நான் வர முடியல. சிலர் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு சிலர் பாருங்க, நீ கல்யாணம் வந்துருச்சு, வேலை வந்துருச்சு, அது ஓடி சில சரி போயிடுறாங்க. இப்போ அப்படிதான் ஆண்டவர் வந்து அழைச்சார். அழைக்கப்பட்டவர் அநேகர், ஆனால் அழைக்கப்பட்டவர் தகுதி இல்லாதபடி போயிட்டாங்க. ஓப்பன் வே திறக்கிறார். ஊனர் அந்த ரோட்டரத்தில் உட்காந்துருக்கிறேன், வெளியில் உட்காந்துருக்கேன், முள்வெளியில் உட்காந்து, எல்லாரும் வா அப்படின்னு வந்து எல்லாரும் சாப்பிட்டுக்கோ, எல்லாரும் கல்யாண வஸ்திரம், புது வஸ்திரத்தை உடுத்திக்கோ, உள்ளவா, கல்யாணம், ராஜா கல்யாணத்துக்கு வரலாம். அது இல்லாமல் ராஜா கல்யாணத்துக்கு வரலாம் இல்லை மட்டும் இல்லை சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் பிள்ளைகள். வந்தவங்க எல்லாரும் என்ன செய்யறாரு, ஒரே சேம் பங்காளி, உடன் சுதந்திரர். அல்லேலூயா. நம்ம அந்த இஸ்ரவேலருக்கு நம்ம சந்ததி, அம்மா அப்பா சந்ததியெல்லாம் குடிச்சிட்டு வெறித்து அல்ல பாவம், இப்படியே பாவத்தின் சந்ததியில் வந்திருக்கோம் நம்ம. இப்போ அந்த சந்ததியை இருந்த பாவத்தின் சந்ததி ஆண்டவர் எடுத்துட்டு நம்மளை பரிசுத்தமாக்குறார். பரிசுத்தவான்களோட லிஸ்ட்ல போய் நம்மளை சேர்க்கிறார். சேர்த்து நம்முடைய சந்ததியை பரிசுத்த சந்ததின்னு சொல்லி பேர் எழுதி வச்சிடாரு. அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவர் அல்லேலூயா. நம்முடைய சந்ததியை என்ன செய்யறாரு, பரிசுத்த சந்ததி, பங்காளி சொல்றாரு. உடன் பங்காளி, என் பங்காளிப்பா, உடன் பங்காளிப்பா, இயேசுவோடு கூட உடன் பங்காளி, பங்காளி கைவிட மாட்டேன்.
அல்லேலூயா. உடன்படிக்கை, நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கேன், உன் சந்ததியை கைவிட மாட்டேன். உன்னை அடித்தா, இப்போ அமெரிக்காவும் இந்தியா உடன்படிக்கை பண்ணுது. உன்னை தொட்டா, இந்தியாவை தொட்டா நான் வரேன், அமெரிக்கா வரேன், அமெரிக்கா தொட்டா நான் வரேன், இவன் வரேன். இப்போ இந்த நாடு புரியுதா உங்களுக்கு? அதே போல் உங்களை தொட்டா யார் வருவா? இயேசு வருவார். அதே எப்படிங்க? நான் இயேசுவை தானே கும்பிட்றேன், ஏதோ வந்தேன் இயேசு கும்பிட்டேன், அப்படி இல்லை. இங்கே வந்து சாமி கும்பிட்டு போகிற வேலை கிடையாது. இங்கே வந்து நீ வந்துட்டுன்னா முத்திரை போட்டு நீ தேவனுடைய பிள்ளை, நீ பரிசுத்த, உன்னை தொடுகிறவன் என்னை தொடுகிறான், உன்னை தொடுகிறான், கண்மணியை தொடுகிறான். நீ ரோட்டில் போனாலும் சரி, காட்டில் போனாலும் சரி, எங்கேயும் விசேஷத்தை பாதுகாப்பு உண்டு ஆகிட்டு இருக்கும். அல்ல, நம்ம தான் போய் என்ன செய்யக்கூடாது? தற்கொலை போகக்கூடாது. நம்ம தான் போய் வேண்டும் பாவத்தை விழுந்தா தான் அவருடைய கிருபை மறையுமே தவிர, நம்ம அறியாம பள்ளத்தாக்கில் நடந்தால் தான் தாவி சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்படேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறேன். கொரோனா வந்தாலும் சரி, வைரஸ் வந்தாலும் சரி, எந்த வியாதி என்னை அறியாமல் வந்தாலும் சரி, நான் காப்பாற்றப்படுவேன். என வாக்குத்தத்தம் என் மேலே. உடன்படிக்கையின் பிள்ளை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்படான், தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, ஒரு லாரியே திட்டமிட்டு வந்து உங்கள் மேலே மோத வந்தாலும் மோதாமல் கர்த்தர் காப்பார். அந்த லாரி தான் என்கிட்ட மோதி கிடக்குமே தவிர நீங்கள் மோதி கிடக்க மாட்டீங்க. ஏன்னா என்ன செய்யப்பட்ட வாக்குத்தத்தம், உடன்படிக்கை, அவர் செஞ்ச உடன்படிக்கை. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு அவங்க தேவனோடு அப்படி நடந்து பிள்ளையை கூட கொடுத்தான். ஆபிரகாம் ஈசாக்கு ஒரு பேருக்கு கேட்டார், எடுத்துக்கோங்க, ஒரே பிள்ளை, 100 வயதில் பிறந்த பிள்ளை கொடுத்தான். கொடுத்து வாங்கின வாக்குத்தத்தம் யாது? அதான் சொல்றாரு, இயேசுவை பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டு உண்டான வாக்குத்தத்தம், உடன்படிக்கை. இது சாதாரணமான ஒரு மார்க்கம் அல்ல. புரியுதா உங்களுக்கு? இப்போ அந்த ஊரில் வந்து இஸ்ரவேலில் போய் ஒரு மற்ற தெய்வத்தை பற்றி சொல்லவே முடியாது. இப்போ பிதா, அடுத்து இயேசுவை பற்றி, இயேசு தான் எங்கள் ரட்சகன் சொல்கிறாங்க. சனிக்கிழமை தான் ஆராதனை பண்ணுவோம், அவன் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரான். முடியுமா? சனிக்கிழமை ஓய்வு நாளை மாத்திரவனை, ஓய்வு நாளை வேலை செஞ்சவனையே கொள்ளுன்னு சொல்லி பழைய ஏற்பாடு சட்டம் இருக்கு யூத காலத்து. அதே மாத்துறாங்க. எப்படி பாருங்க? பயப்பில்லை, ராஜாக்களுக்கு பயப்பில்லை, மந்திரிகளுக்கு பயப்பில்லை, அவங்க எல்லாத்தையும் பயப்பில்லை. ஏசு சொன்னார், பெரிய தேவாலயம் அவருடைய ஆலயம் தான், அவர் தான் அங்கே வாசம் பண்ணார். அந்த ஆலயத்தை இந்த ஆலயத்தை என்ன செய்யுங்க சொல்றாரு, இந்த ஆலயம் கல்லின் மேல் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லாம் போய்விடும். இந்த ஆலயத்தை நம்புறீங்களே, ஏன்னா இப்போ ராஜாக்கள் வந்து இருக்கிறேன், இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க, 3 நாள் நான் திரும்ப எழுப்பேன்னு சொன்னார். அல்லேலூயா. நான் புதுசாக கட்டுவேன்னு சொன்னார். இப்படி எல்லாத்தையும் ஒரு ஜெயிச்சு, ஒரு சாதாரணமான வந்த ஒரு மார்க்கம் அல்ல, சாதாரணமான வந்த வாக்குத்தத்தம் அல்ல, எல்லாத்தையும் ஜெயிச்சு இந்த உலகம், சூழ்நிலைகள், சாதகங்கள், மனிதர்கள், அரசாங்கங்கள், தீக்கிரையாக எத்தனையோ பேர் பரிசுத்தவான்களை தீயில எரிச்சார். எல்லாத்தையும் ஜெயிச்சு உருவான ஒரு சந்ததி, உடன்படிக்கை சந்ததி. அல்லேலூயா. தான் சொன்னாரு, இந்த ரகசியம் எனக்கு வெளியாக்கப்பட்டுச்சு. ரகசியத்தை உடைச்சு எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், எல்லாரும் ஒரே சரீரத்துக்குள்ளானவா, எல்லாரும் உடன்படிக்கைக்கு பாத்திரலாம், எல்லாரும் அவரோடு சேர்க்கப்பட்டாச்சு. ரகசியத்தை அப்படி உறுதிப்படுத்துறாரு. புரியுது உங்களுக்கு? சும்மா நான் பஞ்சமலைக்கு வந்தேங்க, சோம் பண்ணேங்க, ஏதோ நோய் பேச்சுங்க, ஏதோ பேய விரட்டியாச்சு, சரிங்க அப்படின்னு போற மார்க்கம் அல்ல இது. வந்துட்டா உங்களுக்கு முழுக்க உச்சந்தலை முதற்கு உள்ளங்கால் வரைக்கும் என்ன செய்யறாரு? கேரண்டி கொடுக்குறாரு உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு கேரண்டி கொடுக்குது மார்க்கம். தேவன் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறாரு. இப்ப நான் அதை எடுத்து சொல்ற ஒரு வேலைக்காரன் தான், உங்களுக்கு கேரண்டி காலில் இருக்கிற ஒரு, அதான் ஆண்டு சொன்னார், ஒரு மயிராகிலும் தான் சொன்னார், தலையில் ஒரு மயிராகிலும் கீழே பிதாவின் சித்தம் இல்லாமல் கீழே விழாது, ஒன்று யாருக்கும் பயப்பட வேண்டாம்னு சொன்னார். சும்மா சொன்னார். அவர் சொன்னார்னா சும்மா டே பயப்பட போப்பா, அடுத்து போ தம்பி, பயப்பட அப்படி சொன்னார். அவர் பெரிய ஆளா சொன்னார், உலகத்தில் ஒரு பெரிய ஆள் சொல்றேன்னா சொன்னார், ஒவ்வொரு முடியை நான் எண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இப்போ இவ்வளவு கரிசனை